இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆபத்தான சூழ்நிலைகளை நீங்கள் காணும்படியான ஒரு நிலை ஏற்பட்டாலும் உங்களை திரும்ப உயர்ப்பிப்பார் என்று வாக்கு பண்ணுங்க. இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் அதை நம்புங்கள். தேவன் உங்களுக்கு அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு சில இக்கட்டுகளும் தீமைகளும் இருக்கிறது, கலங்க வேண்டாம். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதத்தில் நம்ம படிக்க முடிகிறது. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்காகத்தான் நடக்குமே தவிர ஒரு நாளும் தீமைக்கானது நடக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த இக்கட்டிலையும் ஆபத்திலிருந்து எழும்பி மேலே வந்து மேன்மை அடையணும்னா தேவனை நேசிக்கணும், தேவன் மேலே அன்பு செலுத்தணும், தேவனை விசுவாசிக்கணும். அப்போ மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த இக்கட்டிலேருந்து மேலே வர முடியும். இல்லைனா அதோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்.